எழுப்பி பிரகாசி, உனக்கான ஒளி வந்துவிட்டது, உன்னை பிரகாசமா மாற்றக்கூடியவர் வந்துவிட்டார். அப்ப என்ன பண்ணணும்? தினந்தோறும் ஒரு கமிட்மெண்டோட அவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, நீர் எனக்கு வேணும் ஐயா, நீர் எனக்கு வேணும், உங்களுடைய கிருபை எனக்கு வேணும், உங்களுடைய தயவு எனக்கு வேணும், உங்களுடைய வெளிச்சத்துல நான் வாழணும், உங்களுடைய மறைவில் நான் வாழணும், உங்களுடைய வல்லமையில நான் வாழணும், வித்தியாசமான வாழ்க்கை வாழணும் ஐயா. நீர் எனக்கு வேணும் ஐயா, உண்மையே எனக்குள்ள ஊற்றிடுங்கப்பா. சொல்லாம கை உங்க மேல வச்சுக்கோங்க. ஏச்சப்பா, உண்மையே என் மேல ஊற்றுங்க. என் மண்டையில இருந்து அப்படியே கால் வழியா அப்படியே புரண்டு ஓடட்டையா, நதியா ஓடட்டும். இந்த நதி போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகட்டும். இந்த நதி போகும் இடமெல்லாம் சுகம் உண்டாகட்டும். இந்த நதி போகும் இடமெல்லாம் பிழைப்பு உண்டாகட்டும். இந்த நதி போகும் இடமெல்லாம் வெற்றி உண்டாகட்டும். இந்த நதி போகும் இடமெல்லாம் ரட்சிப்பு உண்டாகட்டும். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் ஜீவ ஊற்றா இருக்கிறாரு, அவர் ஜீவ நதியா இருக்கிறாரு. அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க, ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. ஏசப்பா, உண்மையே அப்படியே தண்ணீரை போல ஊற்றுங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவாராம், வறண்ட நிலத்துல ஆறுகளை ஊற்றுவாராம். ஆமென். அவரையே ஊற்றுவாராம். சொல்லுங்க, என் மேல ஊற்றுங்கப்பா. இனி நான் உங்க விட மாட்டேங்க. நான் வித்தியாசமான தெய்வீக வாழ்க்கை நான் வாழ போறேன். மனுஷீக வாழ்க்கை இல்லப்பா. சொல்லுங்க, என்னோட சொல்லுங்க. ஏசப்பா, நான் மனுஷீக வாழ்க்கை இல்லை, தெய்வீக வாழ்க்கைய இந்த மனுஷர் மத்தியில, இந்த பூலோகத்துல பரலோக வாழ்க்கைய நான் வாழ போறேன். நான் வாழ போறேன். இதை நான் விரும்புறேன், இதை நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில செய்யப்படட்டும். பரமண்டல்ல உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூலோகத்துல என் வாழ்க்கையில செய்யப்படுவதாக.